சாவித்திரிபாய் புலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, பெண்கள் கல்விக்கான போராளி. 1820களில் பிறந்த அவர், கல்வி பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட காலத்தில் தன் கணவர் ஜோதிபா புலேவுடன் சேர்ந்து 1848இல் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். பெண்கள் பள்ளிக்கு செல்லும் போது சமூக எதிர்ப்பு கடுமையாக இருந்தது. சாவித்திரிபாய் மீது கல், குப்பை, மண் எறியப்பட்டன. ஆனாலும் அவர் புத்தகத்தை கவசமாக எடுத்துக்கொண்டு தினமும் பள்ளிக்கு சென்றார். அவர் நம்பிக்கை, கல்வி என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் ஒரே ஆயுதம். பெண்களும் தலித் சமூகங்களும் கல்வி பெற வேண்டும் என்ற அவரது சிந்தனை அப்போதைய சமுதாயத்துக்கு புரட்சிகரமானது. சாவித்திரிபாய் கவிஞரும் ஆவார். அவர் எழுதிய கவிதைகள் கல்வி, சமத்துவம், சுயமரியாதை ஆகியவற்றை கற்றுத்தந்தன. அவர் தொடங்கிய பாதையில் இன்று கோடிக்கணக்கான பெண்கள் கல்வி பெறுகின்றனர். அவருடைய சிந்தனைகள் சமூக நீதி, சமத்துவம், மனித விடுதலைக்கான வழிகாட்டி. சாவித்திரிபாய் புலே நமக்கு சொல்லும் பாடம், கல்வி என்பது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை. அது சமூக மாற்றத்தின் அடித்தளம். அவரின் வார்த்தைகள் இன்று நம்மை இன்னும் முன்னோக்கி அழைக்கின்றன.